10 ஹவர்ஸ் படம் ரொம்ப நல்லா இருந்தது. எதிர்பாராத திருப்பங்களோட சஸ்பென்ஸோட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர் இளையராஜா. கேமரா ஒர்க் நல்லா இருந்தது. சாங்கே இல்லாத ஃபஸ்ட்டு ஃபிலிம் இப்போ நான் பார்க்குறேன் ரொம்ப ரீசெண்டாக. ஸோ நல்லா இருந்தது படம். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், இன்ட்ரெஸ்டிங்காக 2 மணி நேரம் நமக்கு போனதே தெரியல. இதுக்கப்புறம் இதுதான் கெஸ் பண்ணவே முடியாத அளவு படம் இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸும் வந்து ஒரு நல்ல ஒரு எண்டிங், நமக்கு வந்து ஒரு திருப்தியாக இதுக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணங்கிறது அந்த முடிவில் சொல்லிடுறாரு. நல்லா இருந்தது படம், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இவரோட ஆக்ஷன், அவரோட டயலாக் ப்ரெசன்டேஷன், அவரோட டென்ஷன் அவர் காமிக்கிறது எல்லாமே நல்லா இருந்தது. சிபிராஜ் சாருக்கு வந்து இந்த படத்தில் ஹீரோயின் இல்லைங்கிறது எனக்கு ஒரு பெரிய குறையாக இருந்தது. எனிவேஸ் நல்லா இருந்தது படம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி டீம். அதுக்காக அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. படம் வந்து எதுலேயுமே டைவர்ட் ஆகலை. ஒரு என்ன சொல்ல வராங்களோ அதை நோக்கி தான் கதை ஃபுல்லாக போயிட்டே இருந்தது. எங்கேயும் மாற்றி சேஞ்ச் பண்ணி ஒரு பாட்டு குத்து சாங் வச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். பார்க்கலாம், படம் பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்ததுங்க. ஃபேமிலியோடு பார்க்குற படம் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஒவ்வொரு சீனும் வந்து சஸ்பென்ஸில் இருந்தது. நம்ம வந்து ஆஸ் அ ஆடியன்ஸ் வந்து நம்மளே டேரக்டராக மாறிட்டு ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் நம்மளே கன்க்ளூஷன் வந்து இவன் தான் கொலைகாரன்னு. பட் ஃபைனல் இந்த லாஸ்ட்டில் வந்து சிபிராஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எப்படி அவர் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சான்னு. அதுதான் அந்த டர்னிங் பாயிண்ட் இந்த படத்துக்கு. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த 10 ஹவர்ஸில் நடந்த த்ரில்லர் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்பெஷாலிட்டி ஒரு பாட்டு கூட இல்லாமல் நம்மளோட கவர்னத்தை ஒரு செகண்ட் கூட தடற விடாமல் படம் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு டைரக்டர் இளையராஜா. படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தோட எல்லா டீம் அண்ட் குரூவுக்கு என்னோட சார்பில் வாழ்த்துக்கள். படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த படத்தில் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆக்டும் பண்ணியிருக்கேன். இளையராஜா சார் ரொம்ப அருமையாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவை நல்லா காமிச்சிருக்கோம். ஸோ அது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை ரீச் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ மக்கள் தான் இதுக்கு மேலே தேட்டரில் போய் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே ஒரு க்ரைமை வந்து ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக சிபிராஜ் சார் நடிச்சிருக்காரு. ஸோ வந்து ஒரு 10 மணி நேரம், ஏன்னா போலீஸில் போனாவே இப்போ ரொம்ப நேரம் 1 வருஷம் 2 வருஷம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே ஒரு போலீஸ் வந்து ஒரு க்ரைமை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு க்ரைம் இல்லை, ஒரு 4-5 க்ரைமை கண்டுபிடிச்சிருக்காங்க படத்தில். அந்த படத்தில் மியூசிக் ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எடிட்டிங்கும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். படம் இண்டஸ்ட்ரியாக போவோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா போர்த்தொழில் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரைமாக பேசப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது படம், இந்த படம் கன்ஃபார்ம் இந்த இதில் பேசப்படும். மறக்காமல் எல்லோரும் போய் தேட்டரில் விசிட் பண்ணி பாருங்கள்.